கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ரிசர்ச் நடந்தாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றதுன்னா 100ல 34% தான் ஃபினான்ஷியலி ஃபிட்டா வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல வெல்தி பர்சனா எப்படி மாறலாம், இதனோட சீக்ரெட் எல்லாருக்குமே தெரியும்னு நீங்க நினைக்குதா? அப்படி நினைக்கிறேன்னா அது தப்பு. ஏன்னா இந்த உலகத்துல 66% ஆளுகளுக்கு வந்து வெல்த்தியா எப்படி வாழலாம் அதனோட சீக்ரெட் தெரியாது. ஃபினான்ஷியலி ஃபிட் ஆகிறதுக்கு தேவையான நாலேஜும் அவருக்கு இல்ல. ஃபினான்ஷியலி ஃபிட் ஆகிறதுக்கு எந்த வேலையும் பண்ணல. அது மட்டும் இல்ல, அவருக்கு வெல்தி பர்சனா மாறதுக்கு தேவையான பிளானும் இல்ல, ஐடியாவும் இல்ல. எப்படி நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஃபவுண்டேஷன் தேவை இல்லையா? அதே போல உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபிட்னஸுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் தேவை. இன்கேஸ் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி வந்தா போதும் உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். இந்த வீடியோல உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்றதுக்கு தேவையான கொஞ்சம் பேசிக் ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இது சும்மா சொல்லல, இதெல்லாம் நீங்க கரெக்டா புரிஞ்சு நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒரு கொஞ்சம் டைம் வந்து உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டைமா நீங்க கவனிக்கணும். அதனால இந்த வீடியோ நீங்க ரொம்ப கவனமா பாருங்க. சோ லெட்ஸ் பிகின். ஒன்றாவது ரூல் தான், யூ டோன்ட் ஹேவ் டு பை எவ்ரிதிங் யூ வாண்ட். யாருக்கிட்டாவது கொஞ்சம் பணம் இருந்தா அவர் மைண்ட்ல இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்துடும். அதாவது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ட்ரிகர் வந்துட்டே இருக்கும். ஏதாவது பொருள் அவர் வாங்கிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கும்போது அவர் இதெல்லாம் எனக்கு தேவையானதா இல்ல இதெல்லாம் என்னோட ஒரு கிரேஸ் மட்டும் தானா அதை பத்தி யோசிக்கல. அதனால இந்த மாதிரி விருப்பங்கள் உள்ள இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் கொடுத்தனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க இந்த பர்ச்சேசிங் டெண்டன்சி ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதை ஏன் சொல்ற தெரியுமா? ரிச் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு பொருள் பார்த்து அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கூட அது வாங்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு இது எங்கேயும் பார்க்க முடியும். அதாவது ஒரு பர்சன் கொஞ்சம் ரிச்சா மாறும்போது அவருக்கு அஃபோர்டபிள் அல்லாத பொருள் கூட அவர் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். உங்கள் கையில இவ்வளவு பைசா இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது உங்களுக்கு ஒரு ஃபெராரி கார் வாங்கிக்க முடியும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா, அதாவது எப்படி ஆனாலும் நான் இந்த ஃபெராரி கார் வாங்கிடுவேன். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு கார் வாங்கும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க முடியல. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காரினுடைய மெயின்டெனன்ஸினுடைய செலவு இருக்கு இல்லையா, அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டோம். அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லாயிடும். அதனால நீங்க ரிச்சா மாறிடுச்சுன்னா கூட உங்களுடைய பிரையாரிட்டிஸ் என்ன இதை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட பிரையாரிட்டிஸ் என்ன, உங்களோட விருப்பங்கள் என்ன, இது ரெண்டும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். உங்களோட பிரையாரிட்டிஸ் உங்களோட விருப்பங்கள் இது ரெண்டும் தமிழ் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கூட புரியணும். இந்த ஒரு விஷயம் நீங்க செய்துட்டேன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க முடிச்சிட்டோம். நம்ம லைஃபுக்கு தேவையான மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கிட்ட எப்பவுமே லேர்ன் பண்ண முடியாது. ஆனா ஒரு புக்குக்கு நம்மளோட பர்ஃபெக்ட் டீச்சரா மாற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சில புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். என்ன மிகவும் இம்பாக்ட் பண்ணி ஒரு புக்கு தான் சேஞ்ச் யுவர் பிரைன் சேஞ்ச் யுவர் லைஃப். நம்ம பிரெயினை ஹெல்த்தியா ஹாப்பியா மாற்றுறது மூலமா நம்ம வாழ்க்கையே ஹெல்த்தியா ஹாப்பியா மாத்தலாம்னு தான் இந்த புக்கு சொல்றது. பிரெயினை சேஞ்ச் பண்றது மூலமா வாழ்க்கையை சேஞ்ச் பண்றது எப்படின்னு இந்த புக்ல இருந்து கத்துக்கலாம். உங்க திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை இந்த புக்ல இருந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் ஒரு புக் தான் மாஸ்டர் யுவர் மோட்டிவேஷன். லைஃப்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்றத அச்சீவ் பண்ண டிசிப்ளின் அண்ட் வில் பவர் தேவைன்னு ஆதர் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயத்துக்கு மோட்டிவேஷன் இல்ல செல்ஃப் மோட்டிவேஷன் தேவைதான். இந்த ஆடியோ புக் மூலமா மோட்டிவேஷனை மாஸ்டர் பண்ண கத்துக்கலாம். ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அவ்வளோ அட்வைஸ் கொடுக்கறோம். ஆனா அதுவே நமக்குன்னு வந்ததும் பிளாங்கா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் என்னோட வாழ்க்கையில ரொம்பவும் இம்பாக்ட் பண்ண புக்கு தான். ஆனா இந்த புக்ஸ் நான் ரீட் பண்ணல, குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா லிசன் பண்ணிட்டான். குக்கு எஃப்எம் இந்தியாவில் ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். இப்போ வந்து குக்கு எஃப்எம் செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏன்னா புக்ஸ் தானே மிகப்பெரிய டீச்சர்ஸ். ஒவ்வொரு புக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த டீச்சர்ஸ் டேல குக்கு எஃப்எம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் தெரியுமா? செப்டம்பர் 3 இருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு இந்த லேர்ன் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி 199 ருபீஸுக்கு குக்கு எஃப்எம்னுடைய 12+3 அதாவது 15 மந்த்ஸ்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். குக்கு எஃப்எம்னுடைய நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் வந்து 399 ருபீஸ் தான். அது கூட 199 ருபீஸ்க்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, முதல்ல 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தது, இப்போ 15 மந்த்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 15 மந்த்ஸ்னுடைய இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது குக்கு எஃப்எம்க்குள்ள இருக்கிற எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு 15 மந்த்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு டேயில் 1 ரூபீஸ் மட்டும் செலவு செய்துதான் இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வாங்க போறோம். இது ஒரு பெரிய காரியம் தானே? அதனால இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த லிங்கில் கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்ணுங்க. இந்த டீச்சர்ஸ் டே ஆஃபர் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆயிடுங்க. இந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போதும், உங்களுக்கு ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் மாதிரி அவ்வளவு புக்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணிடும் உங்களை லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட். கம் பேக் டு த வீடியோ.
ரெண்டாவது ரூல் தான் the importance of having right people. விளாடிமிர் லெனின் ஒரு வாட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்ட தெரியுமா? tell me about your friend circle, I will tell about your future. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளை பற்றி நீங்க சொல்லிக் கொடுங்க, அப்ப நான் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்குமே ஒரு 4 இல்லைன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். அவர் கூட தான் நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடும். இந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பணம் செலவு செய்யற ஒரு பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு கூட அந்த பழக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் இந்த விஷயம் முதலே புரியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாக்கிடும். அவரெல்லாம் அவரோட பணம் செலவு செய்திடும், உங்களோட பணம் கூட செலவு செய்திடும். இதெல்லாமே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா உங்களோட லைஃபினோட ஃபவுண்டேஷன் மெதுவா இல்லாம போயிடும். அதனால இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நீங்க கவனம் கொடுக்க வேண்டியதுதான். அதாவது உங்களோட பணம் எல்லாம் வீணா போகிற மாதிரி நீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் வைக்க கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். உங்களோட பணத்துக்காக உங்களுக்கு கூட யார் இருக்காங்களோ அதே போல உங்களோட பணம் யூஸ் பண்ணி நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவரெல்லாம் உங்க கையில எவ்வளவு நாள் வரைக்கும் பணம் இருக்குதோ அந்த நாள் வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் உங்க லைஃப்ல ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா, உங்க கையில பணம் இல்லாத ஒரு நிலை வந்துடுச்சுன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. உங்களையே தெரியாத மாதிரி அவரெல்லாம் நடிச்சிடும். இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இது உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரூல் தான் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணணும்னா உங்க கையில 2 விஷயம் தான் வேணும். ஒன்னாவது நாலேஜ், ரெண்டாவது விஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும், பொலிட்டிஷியனா இருந்தாலும், ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும், ஒரு காமன் மேனா இருந்தாலும், இது எல்லாருக்குமே தேவையான விஷயம் தான். ஏன்னா ஒருவனுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இந்த 2 விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் இந்த 2 விஷயங்களும் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த நாலேஜ், விஸ்டம் இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு டைம், மணி அண்ட் எஃபர்ட் தேவைப்படும். ஆனா எல்லாரும் ஒரு தப்பு பண்றது என்னன்னா, இதெல்லாம் பெரிய ப்ரையாரிட்டியா எடுக்கல. உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா வாழணும்னா நீங்க உங்களுடைய பிரசன்ட் மைண்ட் செட் மேல ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஒரு இன்டெலெக்சுவலான மைண்ட் செட் இருக்குன்னா மட்டும்தான் உங்களால ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா மாற முடியும். யூடியூப் மாதிரி இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியும். 4வது பாயிண்ட், யூ ஆர் ஓன்லி வெல்தி வென் யுவர் மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஜாப் இருக்கு, இல்லைன்னா நல்ல ஒரு பிசினஸ் இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு நிறைய மணியும் கிடைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனா எப்போதாவது உங்களுடைய இந்த ஜாப்ல இல்ல பிசினஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா உங்களுடைய இந்த ஏர்னிங் ஸ்டாப் ஆகும் இல்லையா? அதனால இந்த மாதிரி ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் மட்டும் இருக்குன்னா நீங்க ரிச் கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளவு மணி கிடைச்சிட்டு இருக்குன்னா கூட நீங்க அந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. அதனால இது ஒரு அலர்ட் சைன் தான். இந்த அலர்ட் சைன் உங்ககிட்ட என்ன சொல்றது தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது. உங்களோட மெயின் ஜாப் கூட நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் உருவாக்கி அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்க ஒரு புது இன்கம் சோர்ஸ் உருவாக்குற மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்படி நீங்க செய்தா மட்டும்தான் உங்களோட மெயின் ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா கூட உங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மெயினான இன்கம் சோர்ஸினுடைய கூட இன்னொரு இன்கம் சோர்ஸ் கூட இருக்குன்னா உங்களால எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிடுச்சுன்னா கூட ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். 5வது ரூல் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு வேணும்னா அதனோட ஒரு முதல் ஸ்டெப்பா நாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவனம் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியும்னா மட்டும்தான் உங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, உங்களோட மணி எங்கேயாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10% இன்ட்ரெஸ்டும் கிடைக்குது. இது ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு சின்ன அமௌண்டா தான் இருக்கும். ஆனா ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏத்துறேன்னா அதனோட இன்ட்ரெஸ்டும் அதிகமாயிடும், உங்களுக்கு ஒரு மணி பேக்கப் கிடைச்சிடும். ராபர்ட் கியோசாக்கி சொல்றது என்ன தெரியுமா? எல்லாருமே ஒரு ராட் ரேஸ் லைஃப்ல தான் போயிட்டு இருக்கு. காலையில வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போகுது, ஆஃபீஸ்ல இருந்து ஈவினிங்ல வீட்டுல வருது, அடுத்த நாளிலும் அதே பண்ணிட்டு இருக்கோம், பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம், அது செலவு செய்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு லைஃப் ரொட்டீன்ல இருந்து வெளியே வரணும்னு கூட யாருக்குமே விருப்பம் இல்லை. அவரெல்லாம் என்ன யோசிக்கிறது தெரியுமா? நான் இன்னொரு புது ஸ்டெப் எடுக்கிறேன்னா அதனால என்னோட ரொட்டீன் டேமேஜ் ஆயிடும், வாழ்க்கையில கொஞ்சம் தொல்லை வந்துடும், இப்படி எல்லாம் யோசிக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ எனக்கு ஒரு ஜாப் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட ஏதாவது கஷ்டம் வந்துடும் என்னெல்லாம் பயம் இருக்கு. நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்லி இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும் போது நீங்க எல்லாருமே ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். இது மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவையான மணி சேவ் பண்றதுக்கு. அது சேவிங் அக்கௌண்ட் ஆகலாம், கோல்ட் ஆகலாம், ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு டாக்ஸி பர்ச்சேஸ் பண்ணி அது ரெண்டுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய ஃபியூச்சர் சேஃப் ஆக்குறதுக்கு உங்களால பண்ண முடியும். அதனால நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு மெத்தட்ல செய்தாலும் சரி, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சாரம். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே போல இந்த மாதிரி ஃபினான்ஷியலான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா அந்த விஷயங்களை எதுன்னு கூட கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பற்றி ஒரு வீடியோ கூட நான் பண்ணலாம். ஆனா இப்ப கையில இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அந்த மாதிரி யாராவது இருக்குன்னா அவருக்காக நான் ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன். உங்களாலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
உங்களுக்கு உங்களோட டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட டைம் வந்து இப்போ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் கரெக்டாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போவே நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாத தப்பிக்கலாம். இதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் புக் எல்லாம் படிங்க. இந்த சேனல்ல ரொம்ப ஃபினான்ஷியல் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் எங்கே இருந்தாவது உங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜ் ஏர்ன் பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களோட கவனம் கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆக்குறது மேலே வேணும். இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்னால இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு ஜாப்னால உங்களுக்கு ஃபினான்ஷியலி ஃபிட் ஆக முடியும் அதை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ இவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, இதிலிருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் ரொம்ப கவனம் வச்சு அது நீங்கள் யூஸ் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாவது கிடைச்சிருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர், பாய்.